பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நாம் கற்றதென்ன? அரசன் இறைவனின் ஒரு அம்சம்தான். மன்னவன் இறைவன் அல்ல. இறைவனின் குணங்களை சொல்லு. இறைவனிடம் பக்தியோடு இரு. உலகத்தில் பக்தியை பரப்புவதுதான் பிராமணனின் கடமை. அரசனை புகழ்ந்து பொற்காசுகள் பெறுவதற்கு ஆசைப்பட்டு தாழ்ந்து பணிவது பிராமணனுக்கு பெருமையல்ல சக்கரதரா. சுதமா, பயனற்ற பேச்சுக்கள் பேசுவது. உன் கஷ்டங்களை நீக்க பாடுபடு. லட்சியங்கள் சோறு போடாது. பல்லக்கில் அமர்ந்திருப்பதால் இப்படி பேசுவதா? சாஸ்திரங்கள் சொல்கிறது பிராமணா, படாடோபத்தை விடு என்று. எளிமைதான் பிராமணனுக்கு அழகு. பக்குவமுள்ள அந்தணன் இங்கே எந்த அரச சபையில் அமர்ந்தாலுமே ஒரு பிராமணனின் நிலை குரு என்ற முறையில் அமைகிறது. அவன் ராஜாவுக்கு துதிபாடி வாழ்கிறவனானால் பிராமணனாக மாட்டான். ராஜாவுக்கு நீதி உரைத்தல் பிராமணனின் கடமை. அந்த ராஜாவின் மகிழ்ச்சிக்காக பிராமணன் ராஜாவை புகழ்வது சரியல்ல. அவனை ஈசனாக நினைக்கிறது பிராமணனின் தகுதியை அழித்து விடுகிறது. உண்மையில் நீ அழியப் போகிறாய் சுதாமா. கண்கள் இருந்தென்ன, ஒரு குருடனை போல் பேசுவதோ? இன்று உன் போன்ற மடையனுக்கு மரணம் வரை பிக்ஷை எடுப்பதே தலையில் எழுதியிருக்கிறது. உன்னை திருத்துவது நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. போங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. Sri Krishna, 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 Sri Krishna. அன்னம் தருவான் கோவிந்தன், அன்னம் தருவான் கோவிந்தன். அவன் பெயர் சொன்னால் போதுமே, அவன் பெயர் சொன்னால் போதுமே. எல்லார் பசியும் போக்குவான், எல்லார் பசியும் போக்குவான். மாதவா பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, மாதவா பரமேஸ்வரா. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. அட, எப்படி மறந்து போனேன். பசுவுக்கு ஒரு கவளம் தர வேண்டும். கோமாதா, கோபித்துக் கொள்ளாதே. நான் மறந்து விட்டேன் அம்மா. மன்னித்து விடுத்தாயே.
மன்னித்து விடு. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. இறைவனின் கணக்கு இது. உயிரும் உணவும் உன்னருளே. உயிரும் உணவும் உன்னருளே. உணவை தருவதும் உன்னருளே. உணவை தருவதும் உன்னருளே. பசியை தருவதும் உன்னருளே. பசியை தருவதும் உன்னருளே. பக்தியை தந்து பக்குவம் செய்வதும் உன்னருளே. பக்தியை தந்து பக்குவம் செய்வதும் உன்னருளே. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. வசுந்தரா, நீயும் எங்களுடன் சாப்பிடு. அம்மா, நீயும் எங்களுடன் சாப்பிடு. ஆகட்டும், சாப்பிடுகிறேன். அப்பாவும் நீங்களும் சாப்பிடுங்கள். அம்மா, அம்மா, 10 நாளாக பட்டினி. பிச்சை தாருங்கள், பகவான் உங்களுக்கு எல்லாம் தருவார். அம்மா, தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். வயிறு நிரம்பி விட்டது. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா.
என்ன இது பிரபு? வயிறு நிரம்பி விட்டது. வயிறு நிரம்பியதா? ஆ. ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை? ஆ. இதற்கு காரணம் என்ன பிரபு? என் பக்தன் எதுவும் சாப்பிடவில்லை. அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவது? யார் சாப்பிடவில்லை வாசுதேவரே? சுதாமா. அந்த சுதாமா யார்? ஏன் ஏன் அவர் சாப்பிடவில்லை? சுதாமா சுதாமா ஒரு ஏழை பிராமணன். அவருக்கு, அவர் குடும்பத்துக்கு போதுமான சாப்பாடு இன்றும் கூட கிடைக்கவில்லை. ஏனெனில் அவர் தர்ம பாதையை விட்டு விலகவே மாட்டார். ஒரு குடும்பத் தலைவனின் கடமை சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பாட்டில் ஒரு கவளம் ஒரு பசுவுக்கும், ஒரு பங்கு சாப்பிடும் உணவில் யாரேனும் அதிதி வந்து விட்டால் அவருக்கு தர வேண்டியது. இன்று சுதாமா அதை செய்தார். தன் உணவை அதிதிக்கு அளித்த பிறகு எதுவும் சுதாமாவுக்கு மிஞ்சவே இல்லை. அவரை எப்படி பாராட்ட? அது சரி, அந்த பக்தர் உங்களுக்கு பிடித்தவரா? ஆம் தேவி. எதனால்? தேவி, பொதுவாகவே தர்ம பாதையிலே நடப்பது பெரியதொரு சாதனை. இந்த பாதையிலே நடந்து செல்பவர் மகான் அல்லவா? ஏனெனில் அவர் தர்ம நெறியை எப்போதும் விட்டுக் கொடுப்பதில்லை. அவர் எப்போதுமே அதர்ம எண்ணங்களில் மூழ்கி தர்மத்தின் பாதையிலிருந்து ஒதுங்கவில்லை. சுதாமா மகான் இல்லையா? சத்யபாமா, சுதாமா என்ற பக்தன் உண்மை பக்தியினால் வறுமையிலும் வள்ளல் போல் நடந்து பக்தன் என்பவனை உன்னதமானவனாக்கி விட்டார். இது அவ்வப்போது பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே நெருக்கத்தை தருகிறது. அதனால்தான் சுதாமா எனக்கு மிகவும் பிடித்தவர். என்ன, அர்ஜுனனை விட அந்த சுதாமாவை பிடிக்குமா? எனக்கு அர்ஜுனன், சுதாமா இருவரையும் பிடிக்குமே. இருவரும் அவரவர் குணங்களில் சிறந்தவர்கள். இருவரும் கடமையில் கண்ணாயிருப்பதில் புகழுக்குரியவர்கள். சுதாமா என்பவன் குழந்தை பருவத் தோழன். நாங்கள் பள்ளி பருவத்தில் சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்திலே சேர்ந்து இணைந்து இருந்தவர்கள். அதனால் சுதாமா என் உயிர் நண்பன். பரவசப்படுத்தும் நண்பர் தம்மை பார்க்க துவாரகைக்கு வரவில்லையே? சத்யபாமா, சுதாமா ஏழை பிராமணன். உன் புருஷன் ஒரு ராஜகுமாரன். மேலும் சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் ராஜகுமாரன் என்ன, எல்லாருமே அங்கு சரிநிகர். மன்னவர் மைந்தனுக்கும் சுதாமா என்ற பிராமண பிள்ளைக்கும் பேதம் ஒன்றும் கிடையாது. அது எங்களுக்கு தெரியாது. மன்னவன் மைந்தன் எனக்கும் அகம்பாவமே இல்லை. துவாரகாதீசரே, தமக்கே அகம்பாவம் இல்லை என்றால் அந்த பக்தர் ஏன் ஒதுங்கி இருக்கிறார்? மகான் சுதாமா தங்களை பார்க்க ஏன் வரவில்லை? ஏன் பார்க்காதிருக்கிறான்? அவனுக்கும் எனக்கும் இருவகை உறவு. ஒன்று பக்தன், ஒன்று நண்பன். பக்தன் என்ற நிலையில் பார்த்தால் ஒரு குறையும் இல்லை. பொதுவில் ஒரு நண்பனாக பார்த்தால் அவன் அகம்பாவம் தெரிகிறது. அவன் யாருக்குமே பணிந்து போவதில்லை. ஏன்? வேதனைப்படுகையில் பிரச்சனையை நண்பனிடம் எடுத்துச் செல்லக்கூடாதாம்? வேதனைப்பட்டால் பொதுவாக நண்பனை நாடிச் செல்லக்கூடாதாம்? பிரபு, உங்கள் சுதாமா மெய்யான நட்பை அறியாதவர்தானா? இல்லை சத்யபாமா. சுதாமா தர்மமெல்லாம் தெரிந்தவன். பாவம் வறுமையின் காரணத்தால் சுதாமா தனக்குள்ளே ஒடுங்கிப் போகிறான்.
ஒரு உணர்வில் அவன் நண்பனிடம் பார்த்து கேட்க நினைக்கிறான். இன்னொரு உணர்வில் தன் குடும்பத்தில் உள்ள பொறுப்பை நினைக்கிறான். குடும்பமும் ஒரு கடமைதானே. அவனுக்கு இது பற்றிய குறைகள். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், போஷணைகள் நல்ல நிலையில் செய்ய முடியாத தவிப்போடு இருக்கிறான். பிறகு ஏன் தம்மை பார்க்க அவர் வரவில்லை? ஏனென்றால் அவனுக்கு மனதுக்குள்ளேயே சந்தேகங்கள். கிருஷ்ணன் அவனுக்கு பால்ய தோழன்தான். இப்போது துவாரகாதீசனான பிறகு ஏழை சுதாமாவை புரிந்து கொள்வானா என்று